இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல். திமுக நிர்வாகிகளுடன் சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை வழங்கினார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பெயரில் 1000க்கும் மேற்பட்ட போலிச் சான்றிதழ்கள் விற்பனை. சிதம்பரத்தில் தீட்சிதர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் 54வது பிறந்த நாள். வீடியோ வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. My blood is mixed with your soul. I do have the right to call myself Tamil. So who are you getting sweets for? My brother Stalin. அவர் வழங்கின இனிப்பு எதிர்க்கட்சியினருடைய கணிப்பு கட பொய்யாக்குச்சு. My brother Stalin, elder brother Stalin. I don't call any other politician brother, huh? ராகுல் காந்திக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பிறந்தநாள் வாழ்த்து. காங்கிரஸ் கட்சியை கட்டிக்காக்க நினைக்கும் ராகுலின் விடாமுயற்சி பாராட்டுக்குரியது எனவும் புகழாரம். நாளை கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். மக்கள் நல திட்டங்களின் விரிவாக்கம், புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது, உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இந்தியாவிலேயே மக்கள் அதிகமாக செலவிடும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டிற்கு முக்கிய இடம். கிராமங்களுக்கும் நகரங்களுக்குமான இடைவெளி தேசிய சராசரியை விட குறைவு என ஆய்வறிக்கையில் தகவல். நீட் தேர்வுக்கு எதிராக நாளை மறுநாள் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு தழுவிய போராட்டம். அடுத்தடுத்து அம்பலமாகும் முறைகேடுகளை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என கே.சி. வேணுகோபால் அறிவிப்பு. உலகின் அதிக மதிப்புமிக்க நிறுவனமாக மாறியது அமெரிக்காவைச் சேர்ந்த நிவிடா. ஆப்பிள், மைக்ரோசாப்ட் நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் சாதனை. T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்று இன்று தொடங்குகிறது. இரவு 8 மணிக்கு நடைபெறும் முதல் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவுடன் அமெரிக்க அணி பலப்பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.